தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. பழனிசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதீப். சார், டிசம்பருக்குள்ள 2025ல அதிமுக ஒன்றிணையும் அப்படின்னு வைத்திலிங்கம் பேசியிருக்காரு. இது என்ன அவருடைய ஆசையா இல்ல ஏதாச்சும் அப்படி அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கா? இல்ல, அவர் திரு ஓபிஎஸ் மீதான தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஓபிஎஸ் என்பவர் செயல்படாத ஒரு நிலையில் இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழிகாட்டுதலில் அவர்கள் உத்தரவை கேட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அதனால இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனா என் போன்றவர்கள், நான், திரு புகழேந்தி, திரு ஜே.சி.டி. பிரபாகரன் முன்னெடுத்திருக்கிற அந்த ஒருங்கிணைப்பு முயற்சிக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார் என்றுதான் நம்ம பார்க்கணும். புரிஞ்சுக்கணுமோ? ஓகே. ஆனா அதிருப்தியில இருக்கிற மாதிரி தெரியலையே சார். அவர் தொடர்ந்து ஓபிஎஸ் பக்கம் தானே, எல்லாரும் ஓபிஎஸ் விமர்சிக்கிறப்ப கூட இருந்தாரு. நிறைய நிகழ்வுகள் கூட அவர் கூட தான் இருக்கிறாரு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமா? ஓபிஎஸ் எதிரான ஒரு கருத்து. ஆனா ஓபிஎஸ் எங்க இருக்கிறாரு? வைத்திலிங்கம் இருக்கிறாரு. ஓபிஎஸ் எங்க பாஜக கூட தானே இருக்காரு. ஓகே. அந்த நிலைப்பாடு அதிமுக தொண்டனுக்கு ஏற்புடைய நிலைப்பாடாக இல்லை. இல்ல, ரெண்டாவது ஓபிஎஸ் தரப்புல என்ன பெரிய செயல்பாடுகள் இருக்கு? ஒண்ணு இல்லையே. அவர் எப்படியாவது பாஜக தன்னை அதிமுக தலைமையில் அமர வைத்து விடும் அல்லது ஏதேனும் ஒரு திட்டத்தை அரங்கேற்றி இவரை ஒரு முதன்மை நிலைக்கு அதிமுக கொண்டு வந்துருவாங்க என்கிற எதிர்பார்ப்போட தானே இருக்காரு ஓபிஎஸ். அவர் முழுக்க அரசியல் ரீதியாகவும் ஓபிஎஸ் செயல்பாடு உங்களுக்கு திருப்தி அளிக்கலையா சார்? ஒரு என்டிஏ கூட்டணியில முக்கியமான தலைவரா பார்க்கப்படுறாரு. முதல்ல என்ன செயல்படுறாருன்னு சொல்லுங்க, அப்புறம் நம்ம அது திருப்தி அளிக்குதா அளிக்கலையான்னு பார்க்கலாம். ஓபிஎஸ் என்ன செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் சொல்லுங்களேன். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அவரது செயல்பாடுகள் என்ன? ஒண்ணுமே இல்ல. வலிமையான இயக்கம் அவர் பின்னாடி இல்ல. இப்ப அவர் தனித்து தானே சார் இருக்காரு. அதனால அவரால் என்ன பண்ண முடியும்? அடிக்கடி பிரஸ் மீட் பண்றாரு. மீட் பண்றப்பெல்லாம் ஒன்றுபட்ட அதிமுக வேணும், பழனிசாமி விமர்சிக்கிறாரு. இது எல்லாமே போதுமானதா இல்லையா? இது ஒன்றுபட்ட அதிமுக ஒருங்கிணைப்பு குழுங்கிறது யார்? நானு, திரு ஜே.சி.டி., திரு புகழேந்தி போன்றவர்கள் தான் முன்னெடுக்கிறோம். அப்ப அவர் எங்களோட வந்து இணையணும் இல்ல ஓபிஎஸ். ஆமா, இவங்க சொல்றது கரெக்ட், நம்ம இணைஞ்சு பயணிப்போம் என்று அவர் இணையணும் இல்லையா? அதை விட்டுட்டு ஒன்றுபட்ட அதிமுக தேவைன்னா சசிகலாவும் அதையே சொல்றாங்க. இத முதல்ல முன்னெடுத்து அதிமுக தொண்டர்களிடத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி ஒரு ஒற்றுமையை வலியுறுத்தி இன்றைக்கு அளப்பெரிய தொண்டர்களின் ஆதரவை பெற்றது நாங்க. என்னுடைய அந்த முயற்சி, திரு புகழேந்தி, திரு ஜே.சி.டி. பிரபாகர் ஆகியோரது முயற்சிகள். இப்ப இவர் பேசாம இருந்துட்டு இந்த முயற்சிக்கு நல்ல பலன் அளிக்குதுன்னு உடனே என்ன செய்யணும்? அவர் எங்களோட வந்து இணைந்து பயணிக்கணும் இல்லையா? அவரு ஒரு பக்கம் ஒன்றிணையணும் இதை ஜபம் நடத்துறதா? ஜபம் நடத்துற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறதா? அவரோட அதிமுக உரிமை மீட்பு குழுல நீங்க ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரா சார்? இல்ல, அவர் வந்து ஃபெயிலியர் மாடல்ல அவர் வந்து 2017க்கு அப்புறம் எல்லா இடங்கள்லயும், ஏன்னா அவருடைய நிலைப்பாடுகள்ல உறுதியாக இருக்கலாம். இப்ப நாங்க அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம். ஏன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, அவர் என்றைக்குமே தனக்கு ஒரு பதவி கிடைக்குதுன்னா எல்லாரையும் கலட்டி விட்டுட்டு அந்த பதவியை அடைவது மட்டுமே நோக்கமா பறந்துருவார் அப்படியே. அதே போல இது ஒன்று அவரிடத்துல குறை. இரண்டாவது குறைபாடு, பாஜக என்ன சொல்றாங்களோ அதை முழுமையா கேட்டு செய்வார். நீங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த சர்வாதிகார தனத்தை தகர்த்து எரிந்து ஒரு கட்சிக்குள்ள உள்கட்சி ஜனநாயகத்தை கொண்டு வரணும்னா எங்கள் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இந்த முயற்சி வெற்றி பெற்றால் மட்டும்தான் தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்க முடியும். அதை நோக்கி தான் நாங்க பயணிச்சு கொண்டு இருக்கிறோம். ஏன்னா மாடல் அப்படின்னா இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் அப்படின்றது சசிகலா மட்டும் தானே. திருப்பி இந்த பேட்டியில ஓபிஎஸ் பத்தி பேசி அதுல ஏதோ பிரயோஜனமே கிடையாது. நீங்க எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு மாற்றாக செயல்படுகிறாரா? திமுக அரசாங்கத்தை வீழ்த்துகிற வகையில செயல்படுகிறாரா அப்படின்னா இல்ல. ஒரு மம்தா பானர்ஜிக்கு எதிராக அங்க இருக்கிற ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்கால ஒன்று திரட்டி இன்றைக்கு எதிர்கட்சிகள் அங்க மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. மது போதை மிக்க ஒரு மாநிலமாக குட்கா, கஞ்சா, அபின், கூலி போன்ற பொருட்கள் தாராளமயமாக்கப்பட்டு தாராள விற்பனையில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. திமுகவோடு கூட்டணியில் இருக்கிற விசிகா,
திருமாவளவன் கூட அதை கண்டிச்சு அக்டோபர் 2ஆம் தேதி அவர் கூட்டம் நடத்துறாரு, மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அதிமுகவை கூப்பிடுறாரு. எடப்பாடி பழனிசாமி அதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. ஆனா அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறது என்னன்னா, எதிர்கட்சி அதிமுகவா விசிகாவா? அப்ப இப்படி ஒரு இந்த மாநாட்டை முன்னெடுக்க வேண்டியது யார்? இந்த மது ஒழிப்பு மாநாடு. அதாவது 2 விஷயங்கள். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிக அதிகமாக, தினசரி கொலைகள், வெட்டு குத்து. நீங்க தினமலர் பத்திரிகையில எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைய கொலைகள், இந்த வார கொலைகள், இந்த மாத கொலைகள். திரு ராம்தாஸ் அவர்கள் அறிக்கை விடுறாரு, 3 ஆண்டு காலத்துல 5000 கொலைகள் நடந்திருக்கு என்று அறிக்கை விடுறாரு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிதிக்குதுங்கிறார். அதே போல இந்த போதை மாநிலமாக இருக்கு. அப்ப என்ன செய்யணும் அதிமுக? ஒரு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கும் மற்றும் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை, ஒரு மிகப்பெரிய மாநாட்டை, கண்டனத்தை நடத்தி அதுல திமுகவை தனிமைப்படுத்தி மிச்ச இருக்கிற எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து, இப்ப எப்படி வெஸ்ட் பெங்கால்ல நடக்குதோ அது போன்ற ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்தால் ஆளுகிற கட்சியாக அதிமுக வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாக உங்களை மக்கள் பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு பரவாயில்ல, கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே அதிமுக பின்னாடி வரணும் அப்படின்னா அதிமுக அதுக்கு பலம் பொருந்திய கட்சியா இருக்கணும்ல. இப்ப அதிமுக கூட நிறைய பிரிவுகள் அதிமுக ஒன்றுபடணும். இப்ப வாங்க, அப்ப அதிமுக ஒன்றுபடணும். அப்ப அந்த ஒன்றுபடுகிற பொழுது அந்த அதிமுக வலிமை பெறும். பாஜகவோடு பயணிக்கிற அந்த என்டிஏ கூட்டணியில பாஜகவை தவிர்த்துட்டு மிச்ச கட்சிகளை நம்ம பக்கம் கொண்டு வரலாம். இந்த 2 நடக்கிற பொழுது திமுகவோடு இருக்கிற சில கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரலாம். அப்ப இந்த 3 அடுக்குல செய்ய வேண்டிய இந்த பிரச்சனைகளை எதுவுமே ஒன்றிணைப்புக்கும் அவர் முயற்சி எடுக்கிறது இல்ல. திமுக அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகளையும் எதையும் செய்யறது இல்ல. மாறாக இதுவரை அண்ணாமலை திமுகவுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்தார். இப்ப திருமாவளவன் எடுக்கிறாரு. கொஞ்ச நாள்ல திருமாவளவன் பயங்கரமா திமுகவுக்கு எதிரான அவரது நடவடிக்கைகள் தொடர்கிற பொழுது பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட சண்டை போட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமி சண்டை போட்டுருவாரு. தானும் செய்ய மாட்டாரு, அடுத்தவங்க செய்யறதையும் ஏத்துக்க மாட்டார். கட்சி பிரதான எதிரி திமுக தானே சார். அதுல ஏதோ மாற்று கருத்து மனசுல வேற திட்டம் யோசிக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? அவருக்கு பிரதான எதிரி அவரேதான், வேற யாருமே இல்ல. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வலிமையான இயக்கம். யாரும் அதை சீரழிக்காம இருந்தாலே போதும். அதிமுக தலைமை பொறுப்பை இருக்கிறவங்க முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஒரு வலிமையான இயக்கம். அதை தகர்த்தது யார்? இன்றைக்கு ஒரு செஞ்சி ராமச்சந்திரனுக்காக நீலிக்கண்ணீர் வடிக்கிறாரு. சிம்லா முத்து சோழனுக்கு ஆதரவு கரத்தை நீட்டுறாரு. சர்வ கட்சி சரவணனுக்கு ஆதரவு கரத்தை நீட்டுறாரு. ஆனா அதிமுக இவரே கையெழுத்து போட்டு லட்சக்கணக்கான தொண்டர்களை கட்சி விட்டு நீக்கி இருக்கிறாரு. எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த இயக்கத்துல பயணிக்கிற புரட்சி தலைவரோடு பயணித்த என் போன்றவர்களை கட்சி விட்டு நீக்கிட்டே அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு அதிமுக சம்பந்தமே இல்லைங்கிறாரு. அப்ப மதுரையில சரவணன் யாருங்க? அம்மாவை எடுத்து அவர் கேஸ் போட்டவர் இல்லையா? சிம்லா முத்துச்சோழன் யாருங்க? அம்மாவை எடுத்து போட்டிக்கிட்டவர் இல்லையா அவரு? ஆனா அவர்கள் மீதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு அளப்பரிய பாசம். சோ கலைஞரின் வழி வந்தவர்களாக கருணாநிதி கட்சி நடத்துற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நடத்த நினைக்கிறாரே ஒழிய அதிமுகவுக்கு நாம தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறோம். இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவர்களோடு பயணித்தவர்களை நம்ம ஒருங்கிணைத்து செய்யணும். கட்சிக்கு உள்ள இருக்கிற அந்த உட்கட்சி பிரச்சனைகளை பெருசுபடுத்த கூடாது, நம்ம விட்டு கொடுத்து போகணும்னு இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்துகிற முயற்சி அவர்கிட்ட இல்ல. திருமாவளவன் செய்கிற நடவடிக்கைக்கு உண்டான அதிருப்தியை டி.கே.எஸ். இளங்கோவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப திமுக கூட்டணியில இருக்கிறவர் செய்யற பிரச்சனைய எடுக்கிற முன்னெடுப்ப ஒரு தமிழ்நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி, தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் இவரா திருமாவளவனா? எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறார்? செயலற்ற நிலையில இருக்கார். சார், இப்ப நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க இல்லையா, ஒருங்கிணைக்கணும், அதுக்கான முயற்சிகளை எடப்பாடி பழனிசாமி செய்ய மாட்டாரு, அங்க இருக்கவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு. இப்ப கடந்த காலங்கள்ல ஜெயலலிதா அவர்கள் அம்மாவை பதச்சிட்டு வெளியே வந்தவங்களும் இருக்கிறாங்க. மீண்டும் அவங்க கட்சிக்குள்ள வரப்ப ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு வந்தாங்க.
அது மாதிரி அதாவது இப்ப எடப்பாடி பழனிசாமியோட தலைமை ஏத்துக்கிட்டு எல்லாரும் வருவாங்களா? நீங்க உள்பட எல்லாரும் கேட்கிறேன். 96ல மிகப்பெரிய தோல்வியை அதிமுக சந்தித்த பொழுது திரு ராஜகண்ணப்பன் போன்றவர்கள் எல்லாம் போட்டி அதிமுக என்று ஒன்றை உருவாக்கி அதிமுகவுக்குள்ள ஒரு பிளவு நடந்தது. ஜெயலலிதா அம்மா என்னை அழைத்து அந்த போட்டி அதிமுக தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி அவர்களை அதிமுகல வந்து இணைத்துக் கொள்வதற்கு உண்டான முயற்சி எடுக்க சொன்னாங்க. நான் தான் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அதிமுகவுல கொண்டு வந்து இணைச்சேன். அப்ப ஜெயலலிதா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவரை தனிப்பட்ட முறையில மிக படு மோசமாக விமர்சித்த திரு காளிமுத்து அவர்களை, ஆர்.எம். வீரப்பன் அவர்களை, பொன்னையனை, பி.ஹெச். பாண்டியனை அதிமுகவில் இணைத்து அவர்களை அமைச்சர்களாக சபாநாயகராக அழகு பார்த்தவர் அம்மா. அது சட்டமன்றத்திலே ஒரு தடவை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதாவது அந்த சகிப்புத்தன்மை இருக்கிற காரணத்தினாலையும் ஆளுகிற கட்சியாக அதிமுக வர வேண்டும் என்கிற அந்த ஒரு நல்ல நோக்கத்திலையும் எல்லா கடந்த கால கசப்புகளை மறந்து அனைவரையும் அரவணைத்து செல்லுகிறேன். அந்த பக்குவம் எடப்பாடி பழனிசாமி இல்ல, தான் தோன்றித்தனமாக அவரது செயல்பாடுகள் அமைந்திருக்கு. சார், இப்ப வைத்திலிங்கம் பேசுறப்ப இன்னொரு வார்த்தையும் குறிப்பிடுறாரு, பழனிசாமி உள்பட யாரையுமே நாங்க இழக்க விரும்பல அப்படின்னா இந்த கருத்தை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கணும்? இல்ல, எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கருத்தை அவர் வந்து வலியுறுத்துகிறார், அவ்வளவுதான். ஆனா அதுல அவர் சொல்லுகிற அந்த 2025 டிசம்பர்ங்கிறது காலம் தாழ்ந்த முடிவு. அதனால எந்த பிரயோஜனமும் ஏற்படாது. இணைப்பு என்றால் அது வருகிற மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்குள்ள அந்த இணைப்பு வந்து நடக்கணும். அப்படி ஒருங்கிணைப்பு நடக்கணும். அப்படி அது நடக்கலைன்னா தேர்தல் நேரத்தில் தேர்தல் காலகட்டங்களில் செய்கிற அந்த முயற்சி வந்து பெரிய அளவுல பலன் அளிக்காது. குறைந்தபட்சம் ஒரு ஓராண்டு காலத்திற்காவது மக்கள் இவர்கள் ஒன்றாக பயணிக்கிறார்கள் என்று நம்பி நமக்கு வாக்களிக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தணும். கட்சிக்காரர்கள் மத்தியில அந்த கசப்பு உணர்வுகள் மறக்கப்பட்டு இணைந்து பயணிக்கிற அந்த நல் உறவு உருவாக்கப்படணும். அதனால அந்த 2025 டிசம்பர் என்பது ரொம்ப அதிக காலம் கடந்த செயலாகத்தான் அது இருக்கும். ஆனா இவர் வந்து கட்சியில இருந்து பிரிஞ்சு போனவங்களாவே இருக்கட்டும், அதிமுக வந்து கேடர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுவோம், மண்டல வாரியாக வந்து கட்சியை வலுப்படுத்துவோம், 2026ல வலிமையான கூட்டணி அமைப்போம் அப்படின்லாம் அந்த கால்குலேஷன் எடப்பாடி பழனிசாமி செய்யறாரு. அதாவது அரசியல் அரிச்சுவடியே அவர் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது. நீங்க பல பேர் ஊடகத்துல என்ன பேசுறாங்க, தென் மாவட்டங்களில் சாதிய தாக்கம் ஏற்பட்டு விட்டது, அதிமுக வலுவிழந்து விட்டதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அதிமுக அதிகமா வலுவிழந்து இருக்கிறது எங்க தெரியுமா? சென்னை மண்டலத்துல. கடந்த சட்டமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இந்த முடிவுகளை எல்லாம் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் அதிமுக சுத்தமா வாஷ் அவுட். இருக்கிற இடமே தெரியல அங்க கட்சி. அப்ப 234 தொகுதியில அந்த பக்கம் ஒரு 50 தொகுதி திமுகவுக்கு எடுத்தோன்னே பிளஸ். அப்ப மிச்சம் இருக்கிற 180 தொகுதிக்குள்ளதான் அதிமுக போட்டியிட்டு 130 இடத்தை வந்து பிடிக்கணும். திமுகவுக்கு இதுல ஒரு 50 வந்துருச்சுன்னா மிச்சம் இருக்கிற 180 தொகுதியில அவங்க ஒரு 75-80 தொகுதி பிடிச்சா போதும். இதுதான் திமுகவினுடைய பலம். அதை தகர்க்கணும். அப்ப சென்னையில, செங்கல்பட்டுல அந்த ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறவங்க, படித்தவர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி, இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிற பகுதி, சோசியல் மீடியாவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற பகுதி. அப்ப அந்த பகுதிகள்ல கட்சியை வலிமைப்படுத்துகிற அந்த நடவடிக்கைகள் தேவை. இது மாதிரி சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மண்டல வாரியாக, தொகுதி வாரியாக, பூத் வாரியாக கணக்கீடுகள் செய்து அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய அதிமுக புரட்சி தலைவர் காலத்துல இருந்தவங்க, அம்மா காலத்துல இருந்தவங்க, இன்னைக்கு இருக்கிறவங்க, விலகி இருக்கிறவங்க, விலக்கப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, ஒதுங்கி இருக்கிறவங்க எல்லாரையும் அரவணைத்து இந்த இயக்கம் கட்டமைக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி சிந்திக்கிற நிலையிலேயே வந்து அவர் இல்ல.
ஏன்னா அவர் சிந்திக்கிற நிலையில இருந்திருந்தால் விசிக மாநாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி போறதை விட ஒரு அதிமுக காரரை நம்ம எங்க பெருமைப்படலாம்? அதிமுக மாநாட்டுல திருமாவளவனை கூப்பிட்டு பேச வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப மக்கள் மனதுல ஒரு பதியக்கூடிய ஒரு நடவடிக்கையை அதிமுக எடுத்ததாக இருக்கும். அதனால கள்ளக்குறிச்சியில இத்தனை பேர் இறந்தப்ப சென்னையில ராஜரத்ன ஸ்டேடியத்தில் நடந்த ஒரு மீட்டிங்க்கு நாம் தமிழர் ஆதரவு தெரிவிச்சாங்களே, அது ஆதரவு தெரிவிச்சது அந்த அப்ப நடந்த அந்த ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி அந்த தேர்தல்ல அவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும், அதிமுக களத்துல போட்டியிடாததுனால அந்த ஆதரவு கோரிக்கைக்கும் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சாங்க. எங்க சீமான சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவரை சொல்லுங்க. அவர் தான் தனித்து போட்டியிடுகிறேன்னு அறிவிச்சுட்டார்ல. இப்ப 10ஆவதுக்கு திரு விஜய் அவர்களது கட்சி. இன்னும் சொல்ல போனா திருமாவளவனுடைய இந்த மாநாட்டுல இன்னொரு நோக்கமும் இருக்கு. அவர் விசிக கட்சியை திரு விஜய் தமிழக வெற்றி கழகத்தால் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற முன்னெச்சரிக்கையோடு அவருக்கான களத்தை அவர் தயார் செய்கிறார். ஏன்னா அந்த வட மாவட்டங்கள்ல தான் விஜய் இந்த மாநாடுகளை நடத்துறாரு. அப்ப அந்த பக்கம் ஒரு தாக்கம் ஏற்பட்டக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையை அவர் நடத்துறாரு. அப்ப அதெல்லாம் அரசியல்ல ஒரு முன் யோசனை. எடப்பாடி பழனிசாமி இதை பத்தியெல்லாம் எங்கேயாவது சிந்திச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா என்ன? அவர் மந்திரத்துல மாங்காய் விழுந்துரும், தேர்தல் ஒண்ணு வச்சா போதும் மக்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அமைச்சிருவாங்க. ஆனா திமுக ஆட்சி ஆள்ற வரைக்கும் அவங்க எதிர்த்து நம்ம எது செய்யணுங்கிறது இல்ல. கடந்த காலத்துல ஆட்சியில நாம் செய்த தவறுகளை, அவரோடு பயணிக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்கள் செய்த தவறுகளை திமுக கண்டுக்க கூடாது. எடப்பாடி பழனிசாமியும் திமுக அரசாங்கத்துல நடக்கிற லஞ்ச லாவண்யங்களை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை, இந்த போதை மது கடத்தல், பரவலாக்கப்பட்ட இந்த போதை கலாச்சாரம், இதை கண்டுக்க கூடாது என்கிற மிக நெருக்கமான ஸ்டாலினுடனான உறவோடு எடப்பாடி பழனிசாமி பயணித்துக் கொண்டிருக்கிறார். இது எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியா இது அனுகூலமாக திமுகவுக்கு தான் போய் முடியுது. அப்ப வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட்டால் மட்டும்தான் தேர்தல் வெற்றி என்பது அதிமுகவுக்கு சாத்தியப்படும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. குறிப்பா வைத்திலிங்கம் அவர்கள் பேசியதுக்கான பின்னணி அப்படின்றத நீங்க உங்களுடைய கருத்தை ஒரு வித்தியாசமான முறையில பதிவு செஞ்சீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி சார்.